காய்ஸ் வணக்கம் வணக்கம். இது வந்து சிவன் கோயில். இதுவும் சமீபத்தில் புதுசாக கட்டினது. அந்த உள்ளுக்கு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் புதுசாக கட்டினது இடக்காலத்தில். கரெக்டாக இதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே உள்ள வசதி வேறு எங்கும் வராது. பத்துமலை மாரி தான், ஆனால் பத்துமலை படி ஏறணும், 247 படி ஏறணும். இது வந்து படி உள்ளுக்கு மட்டும்தான். முருகர் வந்து உள்ளுக்கு குகைக்குள்ளே வந்து ஒரு 20-30 படி ஏறணும், அவ்வளோதான். முருகர் வந்து உள்ளுக்கு இருப்பார். சுற்றி காடு நல்லா இருக்குது பார்க்க. சுண்ணாம்பு மலை சிலுன்னு இருக்கும். இந்த கோபுரம்லாம் பார்க்க அழகாக இருக்குங்க. கோபுரம்லாம் பார்க்க அழகாக இருக்குது. அதெல்லாம் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இன்னும் ஒரு 3 நாள் வர ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசனால அந்த மைக் செட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நடக்குது. ராத்திரில பூஜை நடக்கும். இப்போ 4 மணிக்கு மேலே கூட ஒரு பூஜை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து சில இடத்துல வந்து வேலையாட்கள் வந்து இந்த கல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அழகு கல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு இது கட்டுறாங்க. அது என்னன்னு நான் விசாரிக்கல. கோயிலா இல்லை வேறு ஏதாவது செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது தைப்பூசம் முடிஞ்சு தான் அது கட்டி முடிக்க முடியும். ஓகே காய்ஸ், நல்லாயிருக்கு. வெயிலாக இருக்குது. மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவர் தான் வந்து வேறு எப்படி இருக்கீங்க? நீங்கள் வாசிக்க வந்திருக்கீங்களா? அவர் ஐயா நாதஸ்வரம் இப்போ வாசிக்க வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரியா நல்லா செய்யுங்க. சாமிக்கு சிறப்பாக இருக்கும் தைப்பூசத்துக்கு. ஓகே காய்ஸ், ரொம்ப நன்றி.